7 வயசுல இருந்தே பணம் ஏறப்பா. 7 வயசுல இருந்து பணம் ஏறுது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஏறிட்டு இருக்கீங்க. மட்டையை பிடிக்கும்ல, அந்த மட்டை வந்து எந்த மட்டையை பிடிச்சா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? இந்த ஓலை வீட்டுல இருங்க, நீங்க ஒரு 4 கட்டு ஓலை வச்சு இருந்து பாருங்க. மழைக்கும் ஒண்ணு போல் இருக்கும், வெயிலுக்கும் ஒண்ணு போல் இருக்கும். வெது வெதுன்னு இருக்கா? மழைக்கும் வெது இருக்கும். அந்த வெயில் காலத்துக்கு குளுமையா இருக்கும். இப்ப 2 லட்சம் பணம் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கிருக்காங்க அப்படிங்க. ஒதுக்கி என்ன செய்ய, இருக்கவனே காப்பாத்தணும்ல. உங்க பேருங்கயா? உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுதுங்கயா? 65 வயசு ஆகும். 65 வயசு ஆகுது. பணம் வந்து ஏறிட்டு இருக்கீங்கன்னா 65 வருஷமா எத்தனை வயசுல இருந்து பணம் ஏற பழகுனீங்க? 7 வயசுல இருந்தே பணம் ஏறப்பா. 7 வயசுல இருந்து பணம் ஏறுது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஏறிட்டு இருக்கீங்க. இப்ப கஷ்டமா இருக்கா? எப்படி? ஓலகட்டையும் போவேன், தேங்காய்ட்டையும் போவேன், எல்லா தொழிலுக்கும் போவேன். எல்லா தொழிலும் பணம் எடுக்குவேன், எல்லா தொழிலுக்கும் போவேன். பையனையும் இது பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? சரிங்க. இப்போ ஏறது கொஞ்சம் கஷ்டமா இல்லைங்களா? பணம் ஏற கஷ்டமா இருக்கா, கஷ்டமா இல்லையா? நமக்கு கஷ்டப்பட்ட பிறகு இழுத்து ஏற முடியும். எத்தனை பணம் ஏறுவிய ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 20 பணம் ஏறுது. 20 பணம் ஏறுவியா? ஓலை ஃபுல்லா வெட்டுவீங்களோ? ஆமா, அண்ணா வெட்டிக்கல, அண்ணா வெட்டிருக்கல, ஃபுல்லா ஓலை புறம் வெட்டுவீங்க. இப்போ பாத்தீங்கன்னா எத்தனை பணம் ஏறுவீங்க? சின்ன ஒரு நல்ல வயசுல? நல்ல வயசுல 15 பணம் ஏறுவேன். 15 பணம் ஏறுவிய. இப்போ வந்து 20 பணம் ஏறுது. 20 சாயந்தரம் மத்தியானம் 10, சாயந்தரம் 10. சாயந்தரம் 10. பனையில ஏறுதவங்க ஏறும்போது நம்ம மட்டையை பிடிக்கும்ல, அந்த மட்டை வந்து எந்த மட்டையை பிடிச்சா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? அந்த 3வது மட்டையை பிடிக்கணும். 3வது மட்டை பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மட்டையில பிடிக்கூடாதுன்னு? ஃபர்ஸ்ட் மட்டை பிடிச்சா கீழே வரணும். கீழே விழுந்துருவோன்னு அதெல்லாம் கவனமா. அது வந்து பலம் இருக்காது. அது வந்து குச்சி மட்டை தானே. இந்த மட்டை காஞ்ச மட்டை. சரி, அது வந்து கீழே ஆளவுல தெரியும். 3வது மட்டை பச்சை மட்டையை பிடிக்கணும். 3வது மட்டையை பிடிச்சா நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருக்கும். அல்ல ஏற வைக்க நல்லா இருக்கும். சரி சரி. விறகுலாம் கழிச்சிட்டு ஏற சரியா இருக்கும். சரியா இருக்கும். இந்த வெடலாம் கழிக்க போவீங்களா? வெடலி அதெல்லாம் கழிக்க போவீங்கன்னா எல்லா வேலையும் காலைல என்ன சாப்பிடுவீங்க? பணம் இறக்கு முன்னாடி சாப்பிட்டு இட்லி தின்ட்டு போவேன். பழைய கஞ்சி இடம்தானே குடிச்சிட்டு போவேன். பழைய கஞ்சி குடிச்சு போவீங்க. எந்த ஊருக்கா நமக்கு? ஊத்துமலை பக்கம். ஊத்துமலை பக்கம். எவ்வளவு பணம் இருக்கீங்க அந்த இடத்துல? மொத்தத்துல 1500. 1500 பணம் இருக்கு மொத்தத்துல. சரி, ஓகேங்கய்யா. பணம் இருக்கனால நல்ல நீர் ஊற்று இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படிங்கய்யா? ஆமா, நீர் ஊத்து இருக்கும். நீர் ஊத்து இருக்கும், நல்லா இருக்கும். அப்படிதானே? உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுங்க? எனக்கு 7 வயசு ஆகுது. 69 வயசு ஆகுது. 69 வயசு. ஆமா. பணம்னா என்னங்க? அதை பத்தி என்ன பயன் இருக்கியா? பணம் வந்து 17 இருக்கு. சரி, அத காய்ச்சா கருப்பட்டி வருது. சரி, ஓலை வேணா இந்த பிடிக்க அதுக்கு நாங்க சுருக்கி பாய்க்கிறது கொடுக்கும். 4 கட்டில் கட்ட போகுது. சரி, பரவணி வந்து பெட்டிக்கு போகுது. எந்த பொருளும் கழிவு கிடையாது. ஆனா எங்களுக்கு வயசு 25 இல்லல்ல, 7 வயசு ஆகுது. அதுக்கு இடத்துல உள்ள வாரிசு எங்கிட்ட இல்லல்ல. இல்ல பணம் ஏற ஆள் இல்ல. அப்ப ஆளா எப்படி செய்யணும்? அது சொல்லுங்க முதல்ல. ஊக்கப்படுத்தணும். எங்களை ஊக்கப்படுத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி சொல்றீங்க? எங்களை ஊக்கப்படுத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. அது அரசாங்கம் என்ன செய்யணும்னா ஒரு கல்லு கிடையாது விடணும். அந்த பீர் வைக்க மாதிரி கல்லு கிடையாது, அதை கல்லை வைக்கி பதப்படுத்தி வச்சு வித்தா ஒண்ணுதான் பனையை காப்பாற்ற முடியும். ஆனா பனையில இருந்து காவலை பத்து விழுந்துட்டு தான் இருக்கும். எந்த யூஸ் இருக்கு? எந்த யூஸ் வராது. எங்களுக்கு இடத்துல யாரு இருக்கா? ஒரு படக்கூடிய ஒரு ஆள் பனையாறிட்டு இருந்தாரு. அவர் இறந்த பிறகு நான்கு சும்மா இருக்கு. அதுக்கு இடத்துல ஒரு ஆள் வரதுக்கு வழி இல்ல. வர இல்லன்னா அப்படியே கிடக்குன்னு அப்படி கிடக்கு. இந்த சைடு எல்லாம் வெட்டக்கு ஆளே கிடையாது. இது பழக்கத்தை பொறுத்து நாங்க வந்து இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கோம். செய்யணும். அது பணியாறதுக்கு ஆளை கொடுத்தோம்னா 17 வந்து நீங்க 3 மாசம் கேரண்டியா இருக்கும். 6 மாசம் ஓடும். ஒரு பணியில 3 மாசம் 2 மாசம் ஓடும். சரி, இது நாங்க வந்து அப்படி இல்ல. 2 வருஷத்துக்கு ஒருக்கா 20 ரூபா கொடுப்போம் பனைக்கு. இதுல வந்து பணக்காரங்க என்ன சேரும்? ஒண்ணும் சேராது. 17 இறக்குனாங்கன்னா 100 ரூபா கொடுப்பாங்க வருஷத்துக்கு. ஒரு பனைக்கு. சரிங்க. 100 பனை இறந்தாங்களேன், அவ்வளவு ரூபா அமௌண்ட் அவங்களுக்கு ஏறும். இது எங்க ஏறும்? இது ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இப்ப இதுக்கும் கேரளாக்கு வெடிக்க போறோம்னு வைங்களேன். இந்த தொழில் இல்ல, எங்களுக்கு இல்ல. இது வெடிக்காண்டி தான் மெயினா, வெடிக்காண்டி தான் நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நீங்க எப்போது வருஷம் ஓலை வெட்டியனே? ஆமா, வருஷம் மழை நேரம் தான் நாங்க லீவ் போடுது. மத்த நேரம் எல்லாமே ஃபுல்லா ஓலை வெட்டு தான். ஆமா, சரி 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 சரி. இந்த மாதிரி வெட்டி இது எல்லாமே நல்ல ஓலையை பார்த்து தெளிச்சு தான் குடிப்பீங்க. ஆமா, இல்ல இது அப்படியே கொடுப்போம். வெடிக்கும் போது முத்தல்லாம் நல்லா இருக்கும். முத்தல் நல்லா இந்த சவுண்ட் வரணும்ல, அதுக்காண்டி. ஆனா பெட்டி முனை தாங்க. பெட்டி முனை தாங்க. அது வந்து இளம் ஓலை. அதுல வந்து ரொம்ப நைஸா இருக்குதா அந்த நைஸ் ஓலை. சரி 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 சரி. இதுல ஓலையில நிறைய இருக்கு. நீங்க இந்த இருக்குல்ல, இந்த பெட்டிக்கு வந்து இந்த நைஸ் ஓலை ஆகும். இதான் ஆகும், அப்படிதானே? இந்த ஓலை தான் ஆகும். சரி, ஓகே. ஆனா நம்ம வந்து இப்ப கூரை செட்லாம் இதுல வச்சா குளுமையா இருக்கும். குளுமையா இருக்கும். அந்த நேரம் யாருக்கு அட்டாக் வந்தது? இந்த ஓலை வீட்டுல இருங்க, நீங்க ஒரு 4 கட்டு ஓலை வச்சு இருந்து பாருங்க. மழைக்கும் ஒண்ணு போல் இருக்கும், வெயிலுக்கும் ஒண்ணு போல் இருக்கும்.
வெது வெதுன்னு இருக்கிற மழைக்கு வெது இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு குளுமையா இருக்கும். ஆட்டடைக்கு வராதுன்னா வராது. ஏன்னா நான் ஒரு அடி உயரத்துக்கு ஓலை ஆறுது இல்ல. ஓகே. செங்கல் இருந்து ரெண்டு வெயில் தான் இருக்கும். வெயில் அடிச்சோடனே உள்ள இறங்கிரும். சரிங்கய்யா. இதுல வந்து அந்த வெயில் உள்ள தாக்கே செய்யாதுண்ணே. அரை அடி கேரண்டியா இருக்கும். நல்ல அது இயற்கையானதுல 3 வருஷம் கேரண்டியா ஓடும். 3 வருஷம் கேரண்டியா ஓடும். அதுக்கு மேல நம்ம தார்பா போட்டா கூட தான் ஓடும். தார்பா போடக்கூடாது. உடையக்கூடாது. இதை மட்டும் போட்டு 3 வருஷம் 4 வருஷம் ஓடும். கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்து வச்சா தண்ணி வாட்டம் கொடுத்தா நல்லா இருக்கும்.